ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்தும் இப்பொழுது வெளியிட போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 7 முதல் 8 மாதங்களாகவே கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல் நடத்தப்பட்டதிலிருந்து 7 மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் 2025 ரிசல்ட் அனைத்துமே அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ ஜூலை மாதத்தில் 2வது வாரத்தில் அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்து மாவட்டத்தினருக்கும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் 2700 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை தமிழகம் முழுவதும் நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா அரசு ஏற்று தமிழகம் முழுவதுமே அதிக அளவில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அதிக அளவில் நியமிக்க போகிறாங்க. இது எல்லாருமே கவலையே பட வேண்டாம், உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்தாச்சுங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2700 வேகன்சிஸ் மாவட்டம் வாரியா நமக்கு இன்னும் வெளியிடாத மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குற சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையில் இன்னும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலைங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 2 பணியிடங்களை அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. இதற்குண்டான முக்கியமான அப்டேட்டும் வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி கூட்டுறவுத்துறை அலுவலகத்தை அணுகி உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை மேற்கொண்டுட்டு எஸ்ஆர் புக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பணியில் அமர்ந்து கொள்ளலாங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களில் அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, இதுவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தகவலை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ரேஷன் கடையில் இதுவரை வெளியிட்டிருக்க மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. மீதி 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. சனிக்கிழமை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்களுக்கு கிடைச்சிருங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருச்சி இது சம்மந்தப்பட்ட ஒரு சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தற்சமயம் புதுசாகவே ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்த அவர்களுக்காக சொல்ல போகிறாங்க. என்ன அவர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த மாவட்டத்தில் மீண்டும் வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணி வாய்ப்பே கொடுக்கல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கம்மியான வேகன்சிஸை நாங்கள் எடுத்திருக்கோம், அதிக அளவு வேகன்சிஸில் நாங்கள் மீண்டும் எடுத்தால் எங்களுக்கு இன்னொரு டைம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறதுனால அதிக அளவு வேகன்சிஸை கொண்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதிக அளவு வேகன்சிஸை கொண்டு வர போகிறாங்க மக்களே. வேகன்சிஸ் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கூடுதலான காலி பணியிடங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இதுவரை 28 மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. இன்னும் சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும்
இன்னும் சில தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வமாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்கள் திருநெல்வேலி, தருமபுரி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாட்டிருக்கு. உங்களுடைய மாவட்டத்துடைய ரிசல்ட் இல்லைல்ல அப்படின்னா அதிகாரிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். சென்னை கோவையுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்தும் இப்பொழுது வெளியிட போகிறாங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கு. இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காகவே கடந்த 7 முதல் 8 மாதங்களாகவே கடந்த ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நேரடியாக நேர்காணல் நடத்தப்பட்டதிலிருந்து 7 மாதங்களுக்கு பிறகு ஸோ ஜூன் மாதம் 2025 ரிசல்ட் அனைத்துமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஜூலை மாதத்தில் 2வது வாரத்தில் அனைத்து மாவட்டத்துடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்து மாவட்டத்தினருக்கும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையில் 2700 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை தமிழகம் முழுவதும் நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஏற்று தமிழகம் முழுவதுமே அதிக அளவில் ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அதிக அளவில் நியமிக்க போகிறாங்க. இது எல்லாருமே கவலையே பட வேண்டாம், உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு வந்தாச்சுங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த 2 பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2700 வேகன்சிஸ் மாவட்டம் வாரியா நமக்கு இன்னும் வெளியிடாத மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குற சென்னை, கோவை, மதுரை மாவட்டங்களுக்கு ரேஷன் கடையில் இன்னும் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகலைங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த மாவட்டத்துடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 2 பணியிடங்களை அதிக அளவில் எடுக்க போகிறாங்க. இதற்குண்டான முக்கியமான அப்டேட்டும் வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி, கூட்டுறவுத்துறை அலுவலகத்தை அணுகி உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை மேற்கொண்டுட்டு எஸ்ஆர் புக் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பணியில் அமர்ந்து கொள்ளலாங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களில் அடுத்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, இதுவரை எந்தெந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு தகவலை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ரேஷன் கடையில் இதுவரை வெளியிட்டிருக்க மாவட்டங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. மீதி 10 மாவட்டத்துடைய ரிசல்ட்டு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க. சனிக்கிழமை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்களுக்கு கிடைச்சிருங்க. தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாதிரி மாவட்டங்களில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருச்சி. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம்
புதுசாகவே ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்த வந்து அவர்களுக்காக சொல்ல போகிறாங்க. என்ன அவர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்த மாவட்டத்தில் மீண்டும் வந்து வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பே கொடுக்கல. ஸோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா கம்மியான வேக்கன்சிஸை நாங்கள் எடுத்திருக்கோம், அதிகளவு வேக்கன்சிஸில் நாங்கள் மீண்டும் எடுத்தால் எங்களுக்கு இன்னொரு டைம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிறதுனால ஸோ அதிகளவு வேக்கன்சிஸை கொண்டு வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதிக அளவு வேக்கன்சிஸை கொண்டு வர போகிறாங்க மக்களே. ஸோ வேக்கன்சிஸ் மாற்றம் நிச்சயமாக இருக்கும். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் கூடுதலான காலி பணியிடங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. இதுவரை 28 மாவட்டத்தோடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டையும் இன்னும் சில தினங்களில் நம்ம அதிகாரப்பூர்வமாக இருக்கிற இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்கள் திருநெல்வேலி, தருமபுரி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு தற்சமயம் வெளியாட்டிருக்கு. உங்களுடைய மாவட்டத்துடைய ரிசல்ட் இல்லைல்ல அப்படின்னா அதிகாரிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். சென்னை, கோவையுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.